வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்சிபி வெற்றி பெற்றாலும் பிளே ஆஃப் போக முடியாது. சிஎஸ்கே வைத்த ஆப்பு திடீர் ட்விஸ்ட். அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் முக்கிய போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோத உள்ளது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும். அதே போல ஆர்சிபி அணி குறிப்பிட்ட ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நெட் ரன் ரேட்டில் சிஎஸ்கேவை முந்தினால் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்ற நிலையும் உள்ளது. எனவே இந்த போட்டி ரசிகர்களால் முக்கிய போட்டியாக இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாலும் கூட அவ்வளவு எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட முடியாது என்றுதான் கூறப்படுகிறது. இந்த போட்டியில் ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்தால் 18 ரன்கள் வித்தியாசத்திலும், சேசிங் செய்தால் 18.1 ஓவரில் சேசிங் செய்து முடித்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. அப்படி செய்தால் அந்த அணியானது அதிக ரன் ரேட் வெற்றியை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இது எல்லாமே ஒரு உத்தேசமாக கூறப்படுவதுதான். அதாவது முதலில் பேட்டிங் செய்யும் அணி 200 ரன்கள் குவித்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கணக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த போட்டி நடைபெற உள்ள சின்னசாமி மைதானத்தில் மிக எளிதாக 200 ரன்களை கடந்து ரன் குவிக்க முடியும். அதே வகையில் பார்த்தால் முதலில் பேட்டிங் செய்யும் அணி 210 ரன்கள் எடுத்தாலும் மேலே சொன்ன கணக்கில் மாற்றம் ஏற்படும். ஒருவேளை சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்து 230 அல்லது 240 ரன்கள் குவித்தால் பெங்களூரு அணிக்கு சிக்கல் அதிகமாக இருக்கும். அந்த அணி அதிக பந்துகள் மீதம் இருக்கும் வகையில் சேசிங் செய்ய வேண்டியது அவசியம் ஏற்படும். அதே போல பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்து 200 ரன்களுக்கு குறைவாக ஸ்கோர் எடுத்தால் சிஎஸ்கே கடைசி ஓவர் வரை சென்று கூட தோற்றாலும் கூட பெங்களூரு அணியால் சிஎஸ்கே அணியின் நெட் ரன் ரேட்டை முந்த முடியாமல் போய்விடும். அந்த வகையில் சிஎஸ்கே அணி மற்றும் பேட்டிங்கில், பவுலிங்கில் என கடுமையான அழுத்தம் கொடுத்தால் பெங்களூரு அணியை எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற விட முடியாமல் செய்துவிட முடியும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.